Hi friends, welcome back to Birlas Parvai. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா wheel balancingனா என்ன, அது எப்படி பண்றாங்க, அது எதுக்காக நம்ம காருக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத ரொம்ப டீடைல்டா ஒரு அனலிட்டிக்கலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எஃபோர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ஆப்பை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ நம்ம மொபைல் ஆப்பில் வந்து ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும், ஐஃபோனாக இருக்கட்டும், அதில் வந்து பூட்மோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப் வந்து எதுக்காக அப்படின்னா உங்களோட காரோட ஸ்பேர் பார்ட்ஸை நீங்களே வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கடையில் போய் நமக்கு எப்படி கேட்கணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காரோட வைப்பர் வந்து நம்மளே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதை வந்து நம்ம போய் எப்படி வாங்குறதுன்னு தெரியாமல் தான் நம்ம சர்வீஸ் சென்டரில் போயிட்டு கொடுத்து எக்ஸஸாக மணி கொடுத்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணி அதை வந்து மாற்றுறோம், ரைட்? பட் இதை வந்து என்ன பண்ணி அப்படின்னா இந்த ஆப்ல வந்து ரொம்ப ஈஸியா நீங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கலாம், ஃபில்டர் பண்ணிக்கலாம். உங்க காரோட மேக்கு, உங்க காரோட இயர் எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்னென்ன ஆக்சசரிஸ் இருக்குங்கிற ஒரு லிஸ்ட் காமிக்குது. அப்போ வைப்பருங்கிறது போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா ஜஸ்ட் உங்களுக்கு தேவையான அந்த வைப்பர் வந்து நீங்க ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க முடியும். மொபைல்ல இருந்தே வந்து நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம், ஆன்லைன்ல நீங்க பே பண்ணிக்கலாம், ரைட்? ஹோம் டெலிவரி பண்ணுறாங்க. அப்போ வீட்டில் உட்கார்ந்தபடியே உங்களால் ஈஸியாக வந்து உங்கள் காருக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸு, தேவையான அக்சசரிஸு எல்லாமே வந்து ஈவன் டயர் கூட நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆன்லைனில் உங்களால் ஆர்டர் பண்ண முடியும், ரைட்? இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம கற்றுக்கிறதுக்கும் இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பார்ட்டை நம்ம எடுத்தோம் அப்படின்னா இது எந்தெந்த காருக்குலாம் வந்து இது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில் ஹிஸ்ட்ரி வந்து இதில் கொடுக்குறாங்க. அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு லேர்னிங்காகவும் வந்து ஆக்சுவலாக இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. இந்த ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த லிங்க் வந்து இந்த ஆப்போட லிங்க் வந்து என்னோட டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதோட கம்ப்ளீட் டீடைலை நீங்க கோ த்ரூ பண்ணி பாருங்க. எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல வந்து நீங்க சொல்லுங்க, ரைட்? ஃபர்ஸ்ட் இந்த வீல் பேலன்சிங் அப்படிங்கிறது எதுக்காக பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 2-3 டேர்ம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஏன்னா இந்த டேர்ம்ஸ்லாம் வந்து உள்ளே வந்து நம்ம டிஸ்கஷனில் யூஸ் பண்ணுவோம், ரைட்? ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம எல்லாருமே வந்து 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்டில் கண்டிப்பாக படிச்சிருப்போம். ஸோ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்டு ஒரு சர்க்குலர் மோஷனில் சுற்றுது அப்படின்னா அதோட எண்டில் வந்து அவே ஃப்ரம் த சென்டர் பாயிண்ட்டுக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு ஆக்ட் ஆகும். அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே நான் ஒரு ரைடு வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன், அதாவது ஒரு ராட்னம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதில் என்ன இருக்குது பாருங்கள். இந்த சென்டர் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு சுற்றும் போது என்ன ஆகுது, அந்த எண்டு பாயிண்ட்டோட அந்த ஹேங் பண்ண அந்த ஹியூமன் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, மேல் நோக்கி போகிறாங்க. எதனால அப்படின்னா இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால தான். அப்போ என்ன ஆகுது, இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு அவே வந்து என்ன ஆகுது, ஒரு ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஓகே, ஸோ இதே லாஜிக் தான் வந்து நம்ம காரில் யூஸ் பண்ண போகிறோம். பட் இதை இன்னொரு ஃபோர்ஸில் நம்ம சொல்லுவோம். எதனால அப்படின்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து ஒரு ஹரிசாண்டல் ரொட்டேஷனில் நமக்கு கிடைக்குது. இது ரேடியல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ரேடியல் ஃபோர்ஸுங்கிறது என்ன அப்படின்னா இது வெர்டிக்கல் மூமெண்ட்டில், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி ரொட்டேட் ஆகுது வெர்டிக்கல் ஆக்சிஸில் அப்படின்னா சென்டர் பாயிண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக உங்களுக்கு ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸுக்கு பேர் தான் வந்து ரேடியல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது இங்கே நீங்கள் இமேஜில் பாருங்கள். இதான் வந்து நம்மளோட காரில் இருக்கிற வீலு. அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக என்ன ஆகுது, இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகுது. ஸோ இப்போ வந்து வீல் பேலன்சிங்குள்ளே நம்ம வரலாம். ஃபஸ்ட்டு வந்து டயர் இம்பேலன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ எப்பயுமே வந்து ஒரு புது டயரை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க பிளான்ட்டில் அப்படின்னா அது என்னதான் அக்யூரேட்டாக அவங்க மேனுஃபேக்சர் பண்ணால் கூட ஒரு இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா வெயிட் வந்து மிச்ச இடத்துல விட கொஞ்சம் அதிகமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நீங்கள் என்ன தான் டாலரன்ஸில் நம்ம கண்ட்ரோல் பண்ணாலும், அதாவது அந்த எரர்ஸை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணாலுமே இந்த இம்பேலன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்தே வரும். ஸோ இதுக்கு வந்து 2 டைப் ஆஃப் இம்பேலன்ஸ் சொல்கிறோம். ஒன்று வந்து ஸ்டாட்டிக் இம்பேலன்ஸ் சொல்லுவோம், இன்னொன்று வந்து டைனமிக் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டாட்டிக் இம்பேலன்ஸுங்கிறது என்ன அப்படின்னா இங்கே லெஃப்ட் சைடு இமேஜில் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இந்த மேலே வந்து ரெட் கலரில் ஒரு ஸ்பாட் இருக்கு இல்லையா? அப்போ என்ன ஆகுது, அந்த டயரோட சென்டரில் மேலே ஏதோ ஒரு ஸ்பாட்டில் வந்து என்ன இருக்குது, ஒரு வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம், ரைட்? அதுதான் வந்து ஹெவி ஸ்பாட், ஐ மீன் ஸ்டாட்டிக் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது இங்கே ரைட் சைடு இமேஜில் நீங்கள் பாருங்கள். அந்த இம்பேலன்ஸ் பாயிண்ட் வந்து என்ன இருக்குது அப்படின்னா 2 இடத்துல இருக்குது, டயகனலாக நீங்கள் பார்க்குறீங்க, ரைட்? ஸோ இந்த டயகனலாக வந்து பார்க்குறதா வந்து டைனமிக் இம்பேலன்ஸ் சொல்லுவோம். இந்த ரெண்டுக்குமே வந்து இதோட இம்பேக்ட் உங்களோட காரில் வந்து வேறு மாதிரி இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம்.
ஸோ இதே மாதிரியே என்ன இருக்கும் அப்படின்னா உங்களோட ரிம்லையும், அதாவது ரிம் வந்து புதுசாக மேனுஃபேக்சர் பண்ணும்போது அந்த மெட்டல் வச்சு தான் நம்ம பண்ணுறோம் இல்லையா. அப்போது எய்தர் ஸ்டீல் வீலாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா அலாய் வீலாக இருக்கலாம். இந்த ரெண்டுலேயுமே வந்து இந்த இம்பேலன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல மெட்டலோட டென்சிட்டி அதிகமாக இருக்கும்போது, ஐ மீன் அதோட குவான்டிட்டி அதிகமாக இருக்கும்போது அந்த இடத்துல அதோட வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஸ்பாட்டை தான் வந்து ஹெவி ஸ்பாட் அப்படின்னு சொல்கிறோம், ரைட். அப்போது டயரில் ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது, அதே மாதிரியே உங்களோட ரிம்மில் ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. ஓகே, இந்த ரெண்டு இம்பேலன்ஸும் ஒரே இடத்துல வந்துருச்சின்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு இங்கே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். இது ரிம்மோட இம்பேலன்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது, டயரோட இம்பேலன்ஸ் வந்து இங்கே ஆப்போசிட் சைடில் இருக்குது. இது இந்த ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆகும், உங்களோட டயர் வந்து வேகமாக சுற்றும் போது, அதாவது சென்டர் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், வேகமாக சுற்றுறோம். ஓகே, அப்படி சுற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த டயர் வந்து இப்படி மேலே ஏறும்போது அதோட அந்த வெயிட்டான போர்ஷன் வந்து சடனாக இப்படி மேலே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த உங்களோட வீலை சேர்த்து லைட்டாக வந்து ஒரு டிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே போகும், அதாவது இப்படி தூக்கிக்கிட்டே போகும். ஓகே, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அது நம்ம போகிற ஸ்பீடுக்கு என்ன ஆகும், காரோட டயர் வந்து லைட்டாக இப்படி மேலே இப்படி ஆடிட்டே இருக்கும். நீங்கள் போகிற ரோடு வந்து ஃப்ளாட்டாக இருந்தால் கூட அந்த டயர் வந்து என்ன ஆகும்னா இப்படியே வாபிள் ஆகிட்டே இருக்கும், ரைட். இந்த வாபிளிங்கை வந்து நீங்கள் ஸ்டேரிங் வரைக்கும் ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் ஓட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஏதோ கட 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 கடன்னு இப்படியே குதிச்சுக்கிட்டே போகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும், என்னதான் ரோடு ஃப்ளாட்டாக இருந்தால் கூட. ஓகே, அப்படி குதிக்கும் போது என்ன ஆகும், உங்களோட சஸ்பென்ஷன் வந்து இப்படி எப்பயுமே வந்து ஒரு வைப்ரேஷனோடையே அந்த சஸ்பென்ஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்போது இந்த இம்பேலன்ஸ், ரெண்டு இம்பேலன்ஸும் ஒரே இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வரும். இது உங்களோட சஸ்பென்ஷனை சீக்கிரமாக வந்து அதை ஓன் அவுட் பண்ணும், அதே நேரத்தில் உங்களோட டிரைவ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஓகே, அதை தான் வந்து இங்கே அனிமேஷனில் நீங்கள் பாருங்கள். ஸோ என்ன ஆகுது, கார் வந்து சுற்றும் போது பாருங்கள், இந்த ரெண்டு ஒரு இது நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ரெண்டு இம்பேலன்ஸ் பாயிண்ட் ஒரே இடத்துல இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இந்த ப்ளூ வந்து அந்த ரிம்மோட இம்பேலன்ஸ் பாயிண்ட்டு, அதே இது டயரில் இந்த க்ரீனு ரெண்டும் பக்கத்தில் இருக்கும்போது என்ன ஆகுது, இது சுற்றும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த டயர் வந்து தரையை விட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து ஒரு ஜர்க்கு இருந்துகிட்டே இருக்கும். இது இன்னும் வேகமாக போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஜர்க் வந்து கட 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 கடன்னு இப்படி இருந்துகிட்டே இருக்கும். அப்போது நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போதே உங்களுக்கே நல்லா ஃபீல் பண்ணலாம், என்ன சம்மந்தமே இல்லாமல் ஒரு சவுண்டு வருது அப்படின்னு சொல்லி. ஓகே, இது டைனமிக் இம்பேலன்ஸ் ஆனால் என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் இந்த அனிமேஷனில் நீங்கள் பார்க்கலாம். இந்த எண்டில் உங்களுக்கு காமிச்சிருக்கோம் இல்லையா, அந்த ரெண்டு பாயிண்ட் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வீல் வந்து இந்த மாதிரி அப்படி ஆடிக்கிட்டே போகும். நீங்கள் நிறையா வண்டியில் நீங்கள் பின்னாடி போயிட்டு இருப்பீங்க, முன்னாடி போகிற காரில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம், அந்த வீல் வந்து என்ன ஆகும், இப்படி ஆடிட்டே போகிற மாதிரி நமக்கு தெரியும். ஓகே, ஸோ அதுக்கு ரீசன் வந்து இந்த டைனமிக் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ரைட். அப்போது இந்த இம்பேலன்ஸை நம்ம என்ன பண்ணணும், கரெக்ட் பண்ணி ஆகணும். அப்படி கரெக்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து என்ன ஆகும், இந்த ப்ராப்ளம் வந்து ஃபிக்ஸ் ஆகும். அப்போ எப்படி நம்ம கரெக்ட் பண்ணலாம், இப்போ நீங்கள் புதுசாக வந்து ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட டயரில் வந்து இந்த மாதிரி ஒரு மார்க்கிங்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருக்க முடியும். அதாவது நீங்கள் ஒரு பழைய டயரில் பார்த்தீங்கன்னா இருக்காது, அதே மாதிரி ஒரு பழைய ரிம்மில் பார்த்தீங்கன்னா அது அழிஞ்சு போயிருக்கும். பட் புதுசாக நீங்கள் கார் வாங்கும்போது இதை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஒரு ரெட் கலரில் ஒரு டாட் இருக்கும், அதே இது இந்த மாதிரி எல்லோ கலரில் ஒரு டாட் இருக்கும். இந்த டாட்டுக்கு என்ன மீனிங், ரெட் கலர் பாயிண்ட் வந்து ஹை ஸ்பாட், அதாவது அதிகமான வெயிட் இருக்கிற இடம், எல்லோ வந்து லோ வெயிட் இருக்கிற இடம். ஸோ இதை மார்க் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, ஓஇஎம்க்கு சப்ளை பண்ணுவாங்க, அதாவது ஒரு கார் மேனுஃபேக்சரருக்கு வந்து அதை சப்ளை பண்ணுறாங்க. அதே மாதிரியே ரிம் வந்து இன்னொரு இடத்துல மேனுஃபேக்சர் ஆகி ஃபேக்ட்ரிக்கு வருது. டயர் ஒரு இடத்துல நடக்குது, ரிம் ஒரு இடத்துல இருக்குது, ரைட். அந்த ரெண்டையும் என்ன பண்ணுறோம், நம்ம ஃபேக்ட்ரியில் வச்சு தான் அசம்பிள் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த ரிம்மில் வந்து இங்கே ப்ளூ கலராக ஒரு மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ப்ளூ கலராக ஒரு டாட் ரிம்மில் இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து ஹை ஸ்பாட், அதாவது அதுதான் வந்து ஹெவி இம்பேலன்ஸ், ஹெவி வெயிட் இருக்கிற லொக்கேஷன் வந்து அதுதான். அதே இது ஒரு சில ரிம்மில் வந்து எந்த மார்க்கிங்குமே கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படி மார்க்கிங்கே கொடுக்கல அப்படின்னா நமக்கு அந்த மவுத் இருக்கு இல்லையா, அந்த மவுத் மாற்றுறதுக்கு ஒரு ஹோல் வந்து அந்த இடத்துல ஆல்ரெடி ரிம்மில் போட்டிருப்பாங்க. அந்த ஹோல் போட்ட இடம் தான் வந்து ஹை ஸ்பாட் அப்படின்னு அர்த்தம், ரைட். அப்போது ஃபேக்ட்ரியில் வந்து இந்த டயரை அந்த ரிம்மில் அசம்பிள் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரிம்மில் இருக்கிற ஹை ஸ்பாட்டையும் டயரில் இருக்கிற லோ ஸ்பாட்டையும் மேட்ச் பண்ணி உங்களுக்கு அலைன் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, லோவும் ஹையும் பாசிட்டிவும் நெகட்டிவும் அந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகும்போது அந்த இடத்துல அது வந்து நல்லிஃபை ஆகுது. அந்த இம்பேலன்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து நல்லிஃபை ஆகுது. அப்போது ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஈவனாக அந்த வீல் வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆகும்.
ஓகே ரைட். இப்போ காலப்போக்கில், அதாவது நம்ம புது கார் வாங்கி ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டோம், அந்த மார்க்கிங்லாம் அழிஞ்சு போயிடுது இல்லையா? அப்போது எப்போ இந்த இம்பேலன்ஸ் வந்து மறுபடியும் ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும், கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1 வந்து நீங்கள் ஒரு இடத்துல உங்களோட டயர் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு. ஸோ ஒரு இடத்துல போய் டயருக்கு பஞ்சருக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, டியூப் டயராக இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, கம்ப்ளீட்டாக வந்து அந்த டயரை ரிம்மில் இருந்து டிஸ்மேண்டில் பண்ணி உள்ளேருந்து டியூப்பை வெளியில் எடுத்து தான் நம்ம பஞ்சர் போடுறோம், ரைட்? அப்படி போடும்போது அந்த டயர் வந்து ஸ்லைட்டாக ரொட்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இடத்துல உங்களோட டயரோட இம்பேலன்ஸ் பாயிண்ட் வந்து மிஸ்மேட்ச் ஆகும் ரிம்மோட. இது ஒரு டியூப்லெஸ் டயர்னால் அந்த ப்ராப்ளம் வராது. ஏன் அப்படின்னா அதோட பஞ்சரிங் சிஸ்டமே எப்படி அப்படின்னா, அந்த ரிம்மில் இருந்து அந்த டயரை வந்து கலட்டி வெளியே எடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் என்ன பண்ணுறாங்க, இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? ஸோ வெளியிலேருந்து அந்த பஞ்சரான இடத்துல வந்து இந்த ஒரு மெட்டீரியலை வந்து இன்சர்ட் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான், பஞ்சர் ஒர்க் வந்து டன். அப்போ இந்த இடத்துல வந்து ரிம்மும் டயரும் மிஸ்அலைன்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது உங்களோட டியூப் டயரில் எவ்ரி டைம் பஞ்சர் நீங்கள் பண்ணும்போது இந்த மிஸ்அலைன்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் உங்களோட டயர் வந்து தேய்மானம் ஆகும்போது இந்த இம்பேலன்ஸ் வந்து மறுபடியும் மாறும். ஏன் அப்படின்னா, அதிகமான வெயிட் இருக்கிற இடத்துல இன்கேஸ் தேய்மானம் அதிகமாக இருந்திருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வெயிட் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிரும். அப்போ இம்பேலன்ஸ் பாயிண்ட் வந்து வேறு இடத்துக்கு உங்களுக்கு மூவ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி டயர் வந்து அன்ஈவனாக உங்களுக்கு வியர் ஆகும்போது இந்த இம்பேலன்ஸ் வந்து பொசிஷன் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். நீங்கள் ஒரு 5000 கிலோமீட்டர் 10,000 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறமா எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து வீல் பேலன்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்னா, அடிஷ்னலாக வந்து வெயிட் வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டியிருக்கோம். ஓகே, ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி மிஷின்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். நீங்கள் வீல் அலைன்மெண்ட்டோ இல்லை வீல் பேலன்சிங் பண்ணுற இடத்துல இந்த மாதிரியான டிவைஸ் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்போ என்ன பண்ணுறோம், இந்த டயரை வந்து ஈச் அண்ட் எவ்ரி வீல், அதாவது நம்ம காரில் இருக்கிற 4 வீலுமே வந்து கம்பல்சரியாக நீங்கள் வீல் பேலன்சிங் வந்து பண்ணணும். இண்டிவிஜுவலாக ஒரு வீலையும் கலட்டி என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு அப்படின்னா, அந்த வீலை வந்து ரன் பண்ண விடுவாங்க. அப்படி ரன் பண்ணும்போது இதோட கனெக்ட் ஆகிருக்கிற சிஸ்டம் அண்ட் சென்சார்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த லோ அண்ட் ஹை பாயிண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணும். ரிம்லையும் சரி டயர்லையும் சரி உங்களுக்கு அந்த லோ அண்ட் ஹை பாயிண்ட்டை ஃபைன் பண்ணி எந்த இடத்துல வெயிட்டை வந்து ஆட் பண்ணணும் ரிம்மில் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் வந்து இந்த மிஷின் கொடுக்கும். அதுதான் இந்த மிஷினோட வேலை. அந்த ரீடிங் படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த எவ்வளோ வெயிட் ஆட் பண்ணுங்கிறதும் அந்த மிஷினில் சொல்லும். அது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் அவுன்ஸ், ரைட்? ரொம்ப கம்மியான வெயிட் தான். இந்த வெயிட்டோட மெட்டீரியல் வந்து லெட்டுன்னு சொல்லி ஒரு மெட்டீரியலில் தான் இந்த வெயிட் வந்து இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதில் 2 டைப் ஆஃப் வெயிட் இருக்குது. ஒன்று வந்து கிளிப் டைப், இன்னொன்று அடிசிவ் டைப் அப்படின்னு சொல்லுவோம். கிளிப்புங்கிறது வந்து என்ன அப்படின்னா, உங்களோட ரிம்மில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, இந்த டயருக்கும் ரிம்முக்கு நடுவில் உள்ள அந்த கேப்பில் வந்து டைட்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கிளிப்பை வந்து அடிச்சிருவாங்க. அப்போ என்ன ஆகும், அந்த இடத்துல கரெக்டாக அந்த கிளிப் வந்து ஃபிட் ஆகிக்கும். ஓகே, பட் அலாய் வீலில் வந்து நீங்கள் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு கேப் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த அதிசிவ் டைப் ஆஃப் வெயிட் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுவாங்க. எங்கன்னா ரிம்மோட இன்னர் சைடில் வந்து உங்களுக்கு ஒட்டுவாங்க இதை. ஓகே, பண்ணும்போது என்ன ஆகும், இப்போ வந்து ரிம்மில் இருக்கிற ஹை வெயிட்டுக்கு, அதாவது டயரில் இருக்கிற ஹை வெயிட்டோட ஆப்போசிட்டில் என்ன பண்ணுது, இந்த வெயிட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ ரெண்டுமே என்ன ஆகும் அப்படின்னா பேலன்ஸ் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ரோட்டில் போகும்போது இந்த வாப்ளிங் எதுவுமே வந்து உங்களுக்கு இருக்காது. ஓகே ரைட். அப்போ கன்க்ளூஷன் என்ன பண்ணலாம், இந்த வீல் பேலன்சிங் வந்து எதுக்காக வேணும் அப்படின்னா, ஒரு ஸ்மூத் ரைடுக்கு கண்டிப்பாக நமக்கு இந்த வீல் பேலன்ஸ் வேணும். அதே மாதிரியே இது பண்ணுறதுனால நம்ம டயரோட அன்ஈவன் வியரை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். உங்களோட ஷாக் அப்சர்வரோட லைஃப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், மைலேஜை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, இப்படி அன்னெசரியாக இந்த மாதிரி ஒரு வாப்ளிங் ஆகிட்டே நம்ம கார் போகுது அப்படின்னா அந்த இடத்துல நிறையா பவர் லாஸ் இருக்கும். அப்போ மைலேஜ் வந்து உங்களுக்கு ட்ராப் ஆகும். ஓகே, அப்போ இது எவ்வளோ நாளைக்கு ஒருக்க நம்ம வந்து இந்த வீல் பேலன்சிங் பண்ணணும் அப்படின்னா, எவ்ரி 8,000 to 10,000 கிலோமீட்டருக்கு ஒருக்க கண்டிப்பாக நீங்கள் இந்த வீல் பேலன்சிங் வந்து செக் பண்ணிக்கணும். இல்லை புதுசாக ஒரு டயர் வந்து நீங்கள் வாங்கி மாட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைமில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும், செக் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு டியூப் வீலில் வந்து கண்டிப்பாக பஞ்சர் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வீல் பேலன்சிங்கை மறுபடியும் செக் பண்ணிக்கணும். இப்போ தியரிட்டிக்கலாக இந்த செஷனில் வந்து வீல் பேலன்ஸ்னால் என்ன, எதுக்கு பண்ணுறோங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம ப்ராக்டிக்கலாக இதை நம்ம லைவாக ஷூட் பண்ணி நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.